மனிதர்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் 5ஆம் பாவம்னு நான் சொல்லியிருப்பேன். 8ஆம் பாவத்தில் நமக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் 8ஆம் பாவம். அதனாலதான் தொடர்புகள் ரீதியாக 8 தொடர்பு கொள்ளக்கூடாது, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. நான் முன்னாடி வீடியோக்கள்ல நான் சொல்லியிருப்பேன். ஜாதகம் போடும்போது உங்களுக்கு தெரியுங்க. இப்போ 8ஆம் பாவத்தில் என்னெல்லாம் காரகம் இருக்குன்னு பாருங்க. சிறுநீரகம் வரைக்கும் பார்த்துட்டோமா, உடலின் நடுப்பகுதி வரைக்கும் எப்படியே மேலேருந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டோம். மர்மஸ்தானம்ங்கிறது 8ஆம் பாவம் சார். ஓகேங்களா? மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம்னு சொல்லுவோம். எல்லாமே 8ஆம் பாவம் தான். வலி, வேதனை, ஆபத்தான வேலை, பிறர் உழைப்பை உறிஞ்சுதல், ஓகேங்களா, லஞ்ச பணம், கந்துவட்டி, கறிக்கடை, தற்கொலை, என்ன விபத்து, இது ஃபுல்லா 8ஆம் பாவத்தோட காரகம். இப்போ புரியுதுங்களா? 8 தொடர்பு கொண்டா எந்த மாதிரி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்ட்டு. அப்ப இந்த 8ஆம் பாவத்துல என்னெல்லாம் காரகங்கள் இருக்குன்னா இந்த காரகங்கள் இருக்கு. அதை எந்த பிளானட் இயக்குது அப்படிங்கிறதா சார் விஷயம். இதுல ஒரு ஒன்லைன் இருக்கு, அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார். ஓகே சார், பார்த்துடலாம். சூரியன் இங்க இயக்குது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த எப்படி சொல்றதுன்னா, மர்மஸ்தானம் இருக்குல்ல சார், அது கொஞ்சம் எப்படி சொல்றது, கொஞ்சம் அந்த இடம் ரொம்ப சூடா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்துரும். ஒன்று. ரெண்டாவது, இவங்க ஆபத்தான வேலைகள் எல்லாத்துக்கும் போகலாம். அரசாங்க வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஒரு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, சரிங்களா? அந்த மாதிரியான வேலைகளுக்கு, சுரங்கம் தோன்றது, போஸ்ட்மார்டம், இந்த மாதிரி கடுமையான வேலைகளுக்கு போகலாம். எந்த பிளானட் இருக்கு அப்படின்னா சூரியன் இருக்கு இல்லையா? அப்போ கவர்மெண்ட்லேயே சில ஆபத்தான வேலைகளுக்கு நம்ம போகலாம். ஓகேங்களா? இந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த RDO இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த லஞ்ச பணம் இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி வாங்கக்கூடிய, அப்படி சொல்லியிருக்க கூடாது, ஓகே, லஞ்சம் வாங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒன்று சிலர் நம்மளா ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இப்போ யாரும் அப்படிலாம் வாங்குறது இல்லை சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த லஞ்ச பணம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த கிம்பளம் அதிகமாக வரும். இவரே வேணான்னாலும் கொடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான துறைகள் சூரியன் இயக்குனா வந்துடும் சார். ஓகேங்களா? சந்திரன் 8ஆம் பாவத்தை இயக்கக்கூடாது சார். அப்ப அந்த பாவம் நிலையற்றதாக போயிடும். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் சார், ஆயுள், இதுதான் முக்கியம். 8ஆம் பாவத்தில் ஆயுள், சரிங்களா? அந்த ஆபத்தான வேலைகள் எல்லாத்தையும் இந்த சந்திரன் கவர் பண்றப்ப இதோட ரிசல்ட் தான் முடிவு பண்ணும். இது ஒரு ஒன்லைன் தான், ரிசல்ட் தான் என்ன கொடுக்கும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அப்ப இது என்ன சந்திரன் அப்படிங்கிற இயக்குனாரு அப்படின்னா ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா, விபத்து, அது எல்லாமே இதுல தான் இருக்கு. அப்ப என்ன, இவர் நீர்நிலைகள்ல கவனமா இருக்கணும். இந்த ஆத்துல விழுந்து சாகிறது, குளத்துல விழுந்து சாகிறது, கடல்ல விழுந்து சாகிறது, சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 8ஆம் பாவத்துல சந்திரன் இருந்து கெட்டு போற அமைப்புல அந்த தசா புத்திகள் மாறுறப்ப மாறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி மாறுறப்ப அந்த சூழ்நிலையை கொடுத்துரும் சார். அப்ப சூரியன் இயக்கும் போது என்ன, சைலன்சர்ல சூடு போடும். ஓகேங்களா? நெருப்பு விஷயத்துல கவனமா இருக்கு. தொடர்புகள் கெட்டு போச்சுன்னா தீய வச்சுக்கிறது, அந்த நெருப்புல விழுந்து சாகிறது, இந்த மாதிரியான காரகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த தீக்கீரை ஆகுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ஆம் பாவத்துல சூரியன் இருந்து கெட்டு போச்சுன்னா நடக்கும். எலும்பு உடஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போறது, அந்த மாதிரி இதெல்லாம் 8ஆம் பாவத்துல சூரியன் இருந்து கெட்டு போச்சுன்னா. நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர், பணம் கொட்டுன்னு கொட்டும். அதாவது நேர்மையான வழியில சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் இப்படி சம்பாதிச்சா சீக்கிரம் சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான கந்து வெட்டி, கறிக்கடை, இதெல்லாம் பாருங்க, அடுத்தவரோட உழைப்புல இருந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய சில விஷயங்கள். புரியுதுங்களா? பிற உயிரை துன்புறுத்தி கிடைக்கிற விஷயங்கள். அதை பாருங்க, லஞ்ச பணமா இருக்கட்டும், வட்டி வாங்குறதா இருக்கட்டும், கறிக்கடை பண்றதா இருக்கட்டும், ஒரு விலங்கை துன்புறுத்தி தான் நம்ம எடுக்கணும் இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 8ஆம் பாவம். அப்ப 8ஆம் பாவம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப கந்து வெட்டி பிசினஸ் பண்ணலாமா? பண்ணலாம். கறிக்கடை வைக்கலாமா? பண்ணலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கலாம் சார், சரிங்களா? அடுத்து பாருங்க, சந்திரனுக்கு சொல்லிட்டேன், சூரியனுக்கு சொல்லிட்டேன், எதுல எல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த பிளானட் இயக்கும் போது அதை சரி பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, உடம்புல ஹீட்டு தன்மை அதிகரிக்கும். சூரியன் அப்படின்ற பயங்கரமான ஹீட் உடம்பா இருக்கும். 6ஆம் பாவத்தை விட 8ஆம் பாவம் ரொம்ப பவர்ஃபுல். அப்ப அதை நம்ம பார்த்துக்கிடணும். நீர் அதாவது சூடு சம்பந்தப்பட்ட, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இதயம், மூளை, முதுகெலும்பு, இந்த சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சார், தொடர்புகள் ரீதியா. சந்திரன் அப்படின்னா குளிர் காய்ச்சல், அதாவது சிலருக்கு வெப்பத்தால பிரச்சனை வரும், சிலருக்கு இந்த பிளட் பிரஷர்,
சரிங்களா, ரத்தம், அதனால் பிளட் ப்ரெஷர் அந்த மாதிரியான விஷயங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த சந்திரன் 8ல் இருந்தால் கவர் பண்ணி கொடுத்துருவாரு சார். சில நேரங்களில் இவர் புத்திகள் மாறுறப்ப எதுக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுக்கிடுவாங்க. கொஞ்ச நாள் போனோடனே ஆமாண்டா நான் சூசைடுக்கெலாம் ட்ரை பண்ணண்டான்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு காரணம் சார். இப்போ நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும். 2 ஆப்ஷன் தான் சொல்கிறேன் கேளுங்க. சூரியன் இங்கேருந்து கெட்டு போனவன் தீ வச்சுக்கிட்டானா பிழைக்க மாட்டான் சார், அவ்வளவுதான். சரிங்களா, வேற பிளானட் இருந்திருக்கவன் பாதி கறி போய் இங்கு பட்டல் வச்சு வந்துருவாங்க. இவன் லைட்டா தான் பிடிச்சிருக்கும், செத்து போயிடும். 8ஆம் பாவத்துல சந்திரன், இவன் மற்ற விஷயங்கள்ல சூசைடு பண்ண அட்டன் பண்ணானா பொழைச்சிக்கிருவான். குளத்துல குதிச்சோ, ஆத்துல குதிச்சோ, கிணத்துல குதிச்சோ சூசைட் பண்ணணும்னு நினைச்சானா செத்து போயிடுவான் சார், பொழைக்க மாட்டான். ஓகேங்களா, பிரபஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து செவ்வாய் சார். செவ்வாய் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல இந்த ஆயுள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, விபத்து அப்படிங்கிற விஷயம், தற்கொலை அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இவங்க எல்லாம் இதன் ரீதியா தற்கொலைக்கு முயன்றாங்கன்னா ஜெயிச்சிடலாம், அதுதான் அதோட கான்செப்ட். ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லி தான் அனுப்புவேன். ரொம்ப தொடர்புகள் கெட்டு போயிருந்துச்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அடுத்து செவ்வாய் அப்படிங்கிறது என்னன்னா விபத்து, இந்த மாதிரியான ஆபத்தான வேலைகள். அதுவும் சொன்னேன் இல்லையா, அந்த சுரங்கம் தோன்றது கடினமா, போலீஸ் வேலையே கடினமான வேலை தான்ப்பா. அவங்க எல்லாம் எப்ப யாரு, இந்த கேதுங்கிறது லாயருங்க, இந்த போலீஸ்காரங்கன்றது அவங்களுக்கு இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, அந்த ஊழ வேலை பார்த்து விட்டுருவாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, எதுலடா இந்த போலீஸ்காரங்க சிக்குவாங்க, ஏதாவது ஒரு கேஸை போட்டு விடலாம், இப்படி பண்ணிவிடலாம் அப்படி பண்ணிவிடலான்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான். அப்ப ஒரு எதிரி ஸ்தானம்ங்கிறது செவ்வாய்க்கு அதிகரிச்சுக்கிட்டே போகும். ஏன்னா ஒரு அக்யூஸ்ட், ஏன்னா அவங்க பார்த்து பேசுற எல்லாருமே அக்யூஸ்டுகள். அப்ப அவங்க எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க, அக்யூஸ்ட் தனமா தான் யோசிப்பாங்க, நேர்வழியில பழி வாங்க மாட்டாங்க. அப்ப அவங்க எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும். சரிங்களா, நமக்கு அவங்க கூட இருக்கப்ப இருந்தாலும் கூட அவங்க உயிர் உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆபத்தான ஒரு வேலை தான் இந்த போலீஸ் வேலைன்றது. அது 8ல் உட்கார்ந்தா அவங்க போலீஸ் வேலையே ஆகலாம். இதுல ரிசல்ட் 10ஆ இருந்துச்சுன்னா அவங்க தான் உயர் பதவிக்கு போறவங்க. திடீர்னு போயிடுவாங்க, டக்குன்னு பதவி உயர்வுல போகக்கூடிய ஒரு அமைப்பு, தொடர்புகள் நல்லா இருந்துச்சுன்னா. புதன் சார், புதன் இருக்குது இங்க அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சின்ன வயசுலயே பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஒண்ணு. 2வது, இவரோட தற்கொலை, விபத்து, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நரம்பை கட் பண்ணிக்கிறது, இவங்க பூரா இந்த புதன் 8ல் இருக்கவங்க தான் இந்த வேலையை பூரா பார்ப்பாங்க. சரிங்களா, அப்புறம் இந்த கிரிமினல் தவணமான வேலைகளையும் இவன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இந்த புதன் 8ல் இருந்தா புத்திசாலித்தனமாக அதுல இருந்து தப்பிச்சுக்கிடுவான். இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் புத்திசாலித்தனமா இருந்து செயல்பட்டு வந்துருவான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க வேற என்ன பார்க்கலாம். இந்த மர்மஸ்தானத்துல உள்ள அந்த நரம்புகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும், உணர்வுகள் நல்லா இருக்கும். ஓகேங்களா, 2ஆம் பாவத்துல சொல்லியிருப்பேன், நாக்கு முகத்துல புதன் இருந்து கெட்டு போச்சுன்னா உணர்வுகள் கம்மியா இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த மாதிரி 8ஆம் பாவங்கிறது மர்மஸ்தானம், அதாவது ஆசனவாய், பிறப்புறுப்பு, இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. அப்ப அங்க ஒரு உடல் உறவு அப்படின்னு வரப்போ புதன் 8ல் இருக்கிறவனுக்கு உணர்வுகள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அது புதன் இல்லைங்களா, அது நரம்பு மண்டலம். ஸோ அதனால அந்த உணர்வை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு தன்மை நல்லா இருக்கும். கெட்டு போச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு தன்மை கொஞ்சம் வீக்காக தான் சார் இருக்கும். சரிங்களா, அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு எமோஷனல் ஆக மாட்டாங்க. அடுத்து குருவை பார்க்குறோம். இதில் எல்லாம் ஒரு நீதி நேர்மை பார்த்துக்கிட்டே இருக்கும், கெட்டு போயிருக்கும் 8ல் உட்காந்து. இதன் ரீதியாக அவமானப்படுறது தான் இவரோட வேலையா இருக்கு. இந்த வேலையெல்லாம் அவர் செஞ்சாருன்னா வெளியே காமிச்சு கொடுத்து அவமானம் மட்டும் போயிடுவார். இதுதான் இந்த குருவோட காரகன். சரி, இந்த பிறர் உழைப்பெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்காது. ஆனா இதன் ரீதியா ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுத்து அவமானப்படுறது, கொடுத்தவனை பிடிச்சுக்கிடுவாங்க, அந்த கேட்டகரி தான் இவர். வாங்கினவரை விட்டுட்டு கொடுத்தவரை பிடிச்சுக்கிடுவாங்க, அந்த மாதிரி இந்த ஒரு அமைப்பு அப்படி சார். அடுத்து இந்த கந்து வட்டி வாங்கி அதன் ரீதியா கட்ட முடியாம போய் அசிங்கப்படுறது. சரிங்களா, புரியுதுங்களா, கொடுத்துட்டு ஓகே, வாங்கிட்டு கட்ட முடியாம அசிங்கப்படுறது, சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதன் ரீதியா அவமரியாதையை சந்திக்கிறது இந்த குரு சார். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. அடுத்து சுக்கிரனே உட்கார்ந்துருக்கு, மர்மஸ்தானம், வலி, வேதனை, ஆபத்தான, இதுல எல்லாம் அதுலயும் கொஞ்சம் ஒரு கவர்ச்சியா அதை பண்ணக்கூடிய ஒரு பர்சனா அவர் இருப்பாரு. மர்மஸ்தானம் அப்படின்னு வர்றது இதுல ஒரு ஒன்லைன் பார்த்துடலாம் சார். சுக்கிரன் 8ஆம் பாவத்துல உட்கார்ந்து மர்மஸ்தானம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப கவர்ச்சியாகவும் ஈர்ப்பு உடையதாகவும் இருக்கும் சார், அழகா இருக்கும் சார். அது கூட நம்ம ஜோதிடம்ல வந்துடும். சரி, இது சுக்கிரன்லாம் 4ஆம் பாவத்துல உட்கார்ந்தா மார்பகங்கள் அழகா இருக்கும், 2ஆம் பாவத்துல உட்கார்ந்தா உதடு, கண்ணு, இதெல்லாம் அழகா இருக்கும்.
முகமே ஒரு அழகை கொடுக்கும். அந்த மாதிரி கை 3ஆம் பாவத்தில் உட்கார்ந்த கை விரல்கள் கூட அழகா இருக்கும். அந்த மாதிரி சுக்கிரன் எங்கெல்லாம் உட்கார்றாரோ அந்த பாவம் தொடர்பு கொள்ற விஷயங்கள் அழகானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்ப்போம். இந்த சனி பகவான் இதெல்லாம் இயக்குனார்னா சொல்லவே வேணாம், அது உங்களுக்கே தெரியும் சனி இயக்குனா என்ன அப்படின்ட்டு. இவர் மர்மஸ்தானத்தை சுத்தமாக வச்சுக்க மாட்டார் சார். ஓகேங்களா? இவர் சுக்கிரன் என்ன பண்ணுவார், அதை அழகா இதெல்லாம் நீட் பண்ணி வச்சுக்கிடுவார், சுத்தமத்தமாக அப்படி வச்சுக்கிடுவார் இந்த குருவும் சுக்கிரனும். ஓகேங்களா? சனி அதை பார்க்காது, அப்படியே போட்டு வச்சிருவாங்க. இதுதான் அந்த சனியோட ஒரு காரகம். நிறைய இந்த 8ஆம் பாவத்தில் சனி உட்காரக்கூடாது சார். அவ்வளோ சீக்கிரம் உயிரும் போகாது, இந்த வாழ்க்கையவே கொடுப்பன. அதாவது எப்படி சொல்றதுன்னா